ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்கள பற்றி பார்க்கலாம். நமக்கு சிலபஸில் இருக்குது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி 6th நியூ புக் அண்ட் 6th ஓல்டு புக்கில் 2 லெசன், இதில் ஒரு லெசன் அதில் ஒரு லெசன், 2 லெசன் இருக்குது. அதில் கொடுத்துருக்க செய்யுளை பார்க்கலாம். செய்யுளை நல்லா பாருங்கள். ஏன்னா அதில் ஏதாவது 2 லைன் கொடுத்து இது யார் எழுதுனது, யார் சொன்னது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு செய்யுளை பார்க்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலம்தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். வெயிலை நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினம் வேலையுண்டு, குலமானமுண்டு, வருங்காலமுண்டு, அதை நம்பிடுவோம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். இது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற தலைப்பு கீழே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதின ஒரு செய்யுள். இந்த செய்யுளில் செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம் அப்படின்ற லைன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். திரையிசை பாடல்களையும் இயற்றியுள்ளார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழி பரவலாக்கினார். பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் காலம் 13/4/1930 1959 வரை. இது எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு. அதனால தான் இவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு சொல்கிறாங்க. அடுத்தது 6th நியூ புக்கில் இருக்க ஒரு செய்யுள், துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்ற தலைப்பில் இந்த செய்யுளை பார்க்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறித்தவரை நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இதுவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய ஒரு செய்யுள் தான். இதில் ஏதாவது 2 லைன் கொடுத்து இது எதுலேருந்து கேட்பாங்க, எந்த செய்யுள் யார் எழுதுனது அப்படின்னு கேட்பாங்க. அதனால் செய்யுளை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாடலோட அறிஞர் பார்க்கலாம். தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல். அதுக்கப்புறம் பாடலோட பொருள். பாடலோட பொருள் என்னன்னா, நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டோட நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது, பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது, தன் மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது, துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும், பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும், அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் பெற வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். எல்லாத்துக்கும் ஏன் பாடலோட பொருள் பார்த்துக்கணுன்னா, நமக்கு செய்யுள் டக்குன்னு இருந்துச்சுன்னா பாடலோட பொருள் எங்கேயோ படிச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ரிமைண்ட் ஆகும். ஸோ பாடலோட பொருளையும் 2 தடவை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது நூல்வெளி. 6th ஓல்டு புக்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்தங்களை கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரைசை பாடல்களின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர். இதே ஓல்டு புக்கில் பாருங்கள், அவர் பிறந்த ஊரை கொடுத்துருக்காங்க, வாழ்ந்த காலம் கொடுத்துருக்காங்க. செங்கப்படுத்தான் காடுன்ற ஊரில் பிறந்திருக்காரு. காலம் 13/4/1930 முதல் 8/10/1950 வரை. இந்த டீட்டெயில்ஸ் புது புக்கில் கொடுக்கல. ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.